உயிரினங்களின் இனப்பெருக்கத்தை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று பால் இனப்பெருக்கம், மற்றொன்று பாலிலா இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கத்திற்கும் பாலிலா இனப்பெருக்கும் இடையே உள்ள பெரிய வித்தியாசம் என்னவென்றால், பால் இனப்பெருக்கத்தில் ஆண் பெண் என இரு பெற்றோர்கள் இருப்பார்கள். ஆனால் பால் இல்லா இனப்பெருக்கத்தில் ஒரே ஒரு பெற்றோர்தான் உண்டு. முதலில் இந்த பால் இல்லா இனப்பெருக்கம் உயிரினங்களில் எவ்வாறு நடக்கிறது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். நுண்ணுயிரியான பாக்டீரியா செல்கள் ஒன்று இரண்டாக பிரிந்து பெருகுகின்றன. அதேபோல அமீபா செல்களும் ஒன்று இரண்டாக பிரிந்து பெருகுகின்றன. பூஞ்சைகளில் மொட்டு அரும்புதல் என்ற செயல் மூலம் செல்கள் உருவாகி பிறகு தனியாக பிரிந்து வளர்கின்றன. சில பூஞ்சைகளில் ஸ்போர்கள் எனப்படும் செல்கள் உருவாகி பிறகு தனியாக பிரிந்து வளர்கின்றன. தாவரங்களிலும் இதை போன்ற இனப்பெருக்கம் காணப்படுகிறது. அதாவது ஒரு சில தாவர இனத்தின் வேர் துண்டு பகுதியிலிருந்து ஒரு முழு தாவரமே உருவாகிறது. ஒரு சில தாவரங்களின் தண்டு பகுதி மண்ணில் படும் பொழுது அதிலிருந்தும் புதிய தாவரங்கள் உருவாகின்றன. சில தாவரங்களின் இலைகள் மண்ணில் புதையும் போது அதிலிருந்தும் புதிய தாவரங்கள் உருவாகின்றன. விலங்குகளில் ஒரு சில விலங்கு இனங்கள் மட்டும் இதை போன்ற பால் இல்லா இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன. ஆபிட்ஸ் பிளனாரியா, ஸ்டார்ஃபிஷ் ஹைட்ரா. ஆனால் மனித இனத்தில் பால் இல்லா இனப்பெருக்கம் என்பதே கிடையாது. ஏனெனில் மனிதன் பால் இனப்பெருக்கத்தின் மூலமாக மட்டும்தான் இனப்பெருக்கம் நிகழ்கிறது. பாக்டீரியா செல்களில் ஆண் பாக்டீரியா பெண் பாக்டீரியா என்ற எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் இரண்டு பாக்டீரியாக்களுக்கு இடையே மரபு பொருள் பரிமாற்றம் நிகழும். இது ஒரு வகையான மரபணு பரிமாற்ற முறை. பூஞ்சைகளிலும் இரு வேறுபட்ட செல்கள் ஒன்றிணைந்து புதிய செல் உருவாகிறது. தாவர பால் இனப்பெருக்கம் என்பது மகரந்த சேர்க்கை. தாவரங்களை பொறுத்த மட்டில் ஆண் தாவரம் பெண் தாவரம் என்ற பாகுபாடு உண்டு. அதே வேளையில் ஒரே தாவரத்திலும் ஆண் பூ பெண் பூ என்று வேறு வேறு பூக்கள் தனித்தனியாகவும் உள்ளன. சில தாவரங்களில் ஒரே பூவில் ஆணின் மகரந்தமும் பெண்ணின் சூழ்கவையும் அமைந்திருக்கும். தாவரங்களை இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கம் என்பது ஆண் மகரந்த தூள் பெண் சூழ்பையை அறைவதே ஆகும். பெரும்பான்மையான விலங்கு இனங்களில் ஆண் விலங்கு பெண் விலங்கு என்ற வேறுபாடுகள் உண்டு. ஆண் விலங்கின் விந்தணு பெண் விலங்கின் கருப்பையை அடைந்து கருவுற்ற முட்டை உருவாகி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. மனித இனத்தில் ஒரே ஒரு வகையான இனப்பெருக்கம், அது பால் இனப்பெருக்கம் மட்டும்தான். அதாவது ஆண் பெண் இனச்சேர்க்கை. ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைய வைத்து இனப்பெருக்கம் செய்ய வைப்பது இந்த காம உணர்வுதான். அதனால்தான் இந்த காம உணர்வு மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது.